அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய்ந்தி பெண்ணை பாரதி பேசுகின்றேன். ஆடிப்பெருக்கு வருது 3ஆம் தேதி. அதில எப்பவுமே என்னுடைய விஷயம் நான் அதெல்லாம் சொல்லுவேன் பாருங்க. இப்படி எழுதி அதில இப்படி வச்சு கும்பிடுங்க. உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த மாரி இதில ஒரு விஷயம் இருக்கு. அ இதில எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு தான் போயிட்டு நம்ம வந்து தாலி கயிறு மாத்துறது, அல்லது கன்னி பெண்கள் வந்து அவங்களுக்கு விரும்பிய கணவன் க இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க மனசுல ஆசை இருந்ததானா, அ அது வந்து அந்த கயிறு மாத்தத்தோட கல்யாணம் ஆன பெண்கள் வந்து மண வாழ்க்கையில ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க வந்து இணக்கமா இருக்கணுன்ற விஷயத்துக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாத்துறாங்க இல்லைங்களா? அப்பவே அந்த வேண்டுதல் நடந்துரும். ஆனா, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி கன்னி பெண்கள் வந்து தான் விரும்பிய கணவனை நம்மளுக்கு கிடைக்கணும். அந்நேரத்துக்கு ஆரம்பிச்சே இருக்க மாட்டாங்க. அந்த காதலே ஆரம்பிச்சிருக்காது. ஆனா, நீங்க எங்கேஜ்லேருந்தே ஒரு சின்ன பொண்ணா கன்னி பெண்ணா போறப்ப போலாம் ஆத்தங்கரையில எல்லா கூட. அ குட்டி பொண்ணுங்க. அதுக்கப்புறம் டீனேஜ் வயசுல. அதுக்கப்புறம் 24 வயசுல. ஏன்னா, இப்போ என்னதான் உங்களுக்கு 30 வயசுக்கு வரைக்கும் கல்யாணம் ஆனாலும், சின்ன வயசுலேருந்தே அந்த வீட்லேருந்து போறாங்க பார்த்தீங்களா? ஆடிப்பெருக்குக்காக. அப்ப அந்த பசங்களையும், அந்த கன்னி பெண்களையும் கூட்டின்னு போயிடணும். இல்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ண பொண்ணு, அவங்களையும் கூட கூட்டின்னு போயிடணும். ஒரு வேளை உங்க நதிக்கரை பக்கத்தில இருக்குது, உங்களுக்கு போற பழக்கம் இருக்குதுன்னா, அவங்கள அங்க கூட்டின்னு போயிடணும். அப்போ இன்னும் அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் ஏஜ் அட்டெண்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க விரும்புற ஒரு மணவாழ்க்கை, அவங்க விரும்புற ஒரு காதலன், இல்ல அவங்க விரும்புற அவங்க விதிப்படி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வரப்போது, அவங்கள தான் கல்யாணம் ஆகுற மாரி இருக்க போது. அப்படி அவங்க வீட்ல சொல்லி அப்படி தான் பண்ண போறாங்க. அப்படின்னா கூட, அந்த பையன அவன் வேணான்னு சொல்ல முடியாத, அவனையே எனக்கு பிடிக்குது. வீட்ல ஏற்பாடு பண்ணவங்கள எனக்கும் தான் புடிச்சிருக்குது. அப்படின்ற மாரி மாத்திடும். அந்த ஒரு மேஜிக்கு அந்த ஆடிப்பெருக்குல இருக்கு. அந்த மாரி நெறைய விஷயங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தப்படி அந்த தாலி கயிற மாத்துறது, நாள் இது பெஸ்ட்டுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆனா நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஆடிப்பெருக்கு. அத பெருக்குனா, நெறைய நாள் வந்து புருஷனுக்கு ஆயுள் பெருகும். அப்படி சொல்றாங்க அத. அது அப்படி இல்ல அது. உண்மையிலேயே அது மேட்ரு வந்து வேற. ஆ நீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட, நீங்க அந்த தாலி கயிறு மாத்திக்கங்க. ஆனா, அந்த கணவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது உள்ளுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருந்தா கூட, அது நல்ல பரஸ்பரம் நல்லா மாறணும் அப்படின்னு அந்த நதிக்கரையில போயி வேண்டும்போது, நீங்க படையலெல்லாம் வைக்கும்போது வேண்டலாம். அது இல்லாம இன்னொன்னு வீட்டுக்குள்ளேயே நீங்க யாரெல்லாம் நதிக்கரைக்கு போகலையோ, அவங்க வீட்லயே தண்ணி பவுல்ல வச்சுட்டு, அதில கைய வச்சுக்கிட்டு நீங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வேண்டலாம். இத நான் ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ முறை சொல்வேன். ஆனா, இதில இன்னும் இந்த வீடியோல இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லப் போறேன். அது என்னதுன்னா, இந்த எழுதி 18, 18, 18 அது 18, 18, 18ன்னு பார்க்காதீங்க. ஆடிப்பெருக்குனாவே ஆடி 18ஆம் தேதி தானே! அதில ஒரு மேட்ரு இருக்குது. பழைய காலத்தில ஒண்ணு ஏற்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒண்ணு அதில ரொம்ப சூப்பரான விஷயம் இருக்கும். அத பின்னாடி வந்தவங்க ட்விஸ்ட் பண்ணி வேற மாரி அவங்க என்ன புரிஞ்சுக்கினாங்களோ, அத நம்மளுக்கு சொல்லின்னு இருப்பாங்க. அதனால எதுக்கும் செஞ்சு வச்சுடணும் எப்பவுமே. நம்மளுக்கு மீனிங்கே புரியலன்னா கூட செஞ்சு வச்சுடணும். ஆனா நமக்கே தெரியும், கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம, சும்மாவே மற்றவங்கள செய்ய வைக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுவாங்க. அது மாரி விஷயத்தெல்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு ரொம்ப நாள் வழக்கத்தில இருக்கிற மாரி இருக்கும். அப்படி இருந்தாலே எதுக்கும் செஞ்சுருவோம்னு செஞ்சுருவீங்க. அப்புறம் ஒரு 4 வருஷம் பொறுத்து அதுக்கான மீனிங் கிடைக்கும். ஆ அப்ப தெரியும், அடடா! நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம் அத நம்ப. அதனால அதனோட பலன் நமக்கு கிடைச்சு தான் தீரும்னு நம்ம திருப்தியா எடுத்துக்கலாம். 1ன்னு பார்த்தா சிவன் எப்பவுமே. 8ன்னா கிருஷ்ணர். ஆ அதனால அது 2வது 1, 8 2த்தையும் கூட்டும்போது 9 வருது. 9 வந்தா அது செவ்வாய்க்குரிய கடவுள். செவ்வாய்க்குரிய கடவுள் யாரா இருந்தாலும் நீங்க நெனச்சுக்கலாம். ஒரு உக்கிரமான துர்க்கையும் நீங்க நினைக்கலாம். அதே சமயத்தில நீங்க முருகரையும் நினைக்கலாம். அதே சமயத்தில அந்த 9க்கு நீங்க விஷ்ணுவை கூட நினைக்கலாம். எல்லாருமே அந்த 9ல கனெக்ட் ஆவாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த 369ன்ற இதுக்கு ஏஞ்சல் நம்பர் அது. இப்போ ஆடி பெருக்குல நம்ம வந்து அந்த 18, 18, 18 அது நீங்க கண்ல பார்த்தா கூட 18, 18ன்னு சொல்லக்கூடாது. நம்போ எழுதிடலாம் 18, 18 எழுதிடலாம்னு இன்னையிலேருந்தே இப்பத்துலேருந்தே நினைக்கணும். உங்க வேண்டுதல்ல எது சூப்பரான வேண்டுதல் அதெல்லாம் ஒரு முறை இல்ல. நெறைய 5 வேண்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 18, 18, 18ன்னு நெனச்சு போடக்கூடாது. இந்த நிமிஷத்துலேருந்து அவங்க சொன்ன மாரி அந்த சேனல்ல சொன்ன மாரி 18, 18, 18 போட்டு அதில இந்த வேண்டுதல் இதுலேருந்தே உங்க பிரபஞ்சம் அந்த ஏஞ்சல் நம்பர் இழுக்க ஆரம்பிச்சுரும். முதல்ல இத வேண்டலாமா? முதல்ல அத வேண்டலாமா? இது நான் சொல்றது ஒரு மேனிஃபெஸ்ட்டு ஆடி பெருக்குக்கான சொல்ற முக்கியமான விஷயம். அதனால 18, 18 போட்டு நம்ம அதில வந்து நம்ம வேலை கிடைக்கிறத பத்தி எழுதிடலாம். அப்புறம் வந்து கல்யாணம் ஆவறத பத்தி எழுதலாம். அப்புறம் குழந்தை பிறக்கறத பத்தி யோசிக்கலாம். இல்ல நம்ம மகளுக்கு குழந்தை பிறக்கறத பத்தி யோசிக்கலாம். அப்படின்னு ஒரு ஒரு வேண்டுதலையுமே ஒரு பேப்பர் வந்து தண்ணி மண்ல வந்து மக்கக்கூடியது தான். அது ஒண்ணும் பிளாஸ்டிக் கிடையாது. அதனால நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணலாம். எப்படின்னா,
விதை வந்து எப்பவுமே என்ன பழக்கம் இருக்குது, நவதானியங்கள போட்டு முளைப்பாரின்னு சொல்லுவாங்க. நவதானியங்கள போட்டு முளைக்க வைக்கிற பழக்கமும் இருக்குது உங்களுக்கு. அது பெருசா விவசாயமே பண்ணுறவங்க அதுதான் அறுவடை காலமே தொடங்குது உங்களுக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி அந்த விதைக்கிற விஷயத்தில அதில உங்க வாழ்க்கையும் இருக்குது. அந்த விதை எப்படி வளருதோ, அந்த மாரி உங்க வாழ்க்கை வளருன்ற த தத்துவமும் அதில இருக்குது. அதே சமயத்தில நம்மளுக்கு உண்மையிலே அது வியாபாரமா பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இல்ல உணவா மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு ஃப்ளாட் வீட்ல இருந்தா கூட, நீங்க ஒரு சிட்டில இருந்தா கூட ஒரு தொட்டி இருக்கும் உங்ககிட்ட கண்டிப்பா. அந்த தொட்டியில நீங்க நவதானியம் வாங்கி விதைச்சுங்க. நாளைக்கே வாங்கி வச்சுக்கங்க நவதானியத்த. வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அதில விதைக்கும்போது, ஒண்ணு கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் கிட்ட அப்புறமா வரேன். ஏன்னா இத பர்ட்டிகுலராவே ஆடி மாசத்தில வந்து கத்திரிக்காய் செடியே வச்சு, ஆடிப்பெருக்கு அங்க வெள்ளம்லாம் காவிரி நதி கரையில அந்த பக்கம்லாம் வந்து கத்திரிக்காய் செடியே வச்சு வணங்குறாங்க. அதுக்கிட்ட அப்புறம் வரேன். நான் சொல்றது கத்திரிக்காவ நீங்க விதைச்சாலும் பரவால்ல. கத்திரிக்காய் செடிய வாங்கியோ, இல்ல கத்திரிக்காய் விதைய வாங்கியோ நீங்க விதைச்சாலும் பரவால்ல. இல்லன்னா தெரிஞ்ச மாரி நவதானியம் வாங்கிக்கோங்க. அந்த நவதானியத்த வாங்கி ஒரு சின்ன மண்ணு உங்க வீட்ல கண்டிப்பா எதனா ஒரு தொட்டி இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு குட்டி தொட்டியானா வாங்கிக்கோங்க ரொம்ப சின்னதா. இல்லன்னா ஒரு சட்டி மாரி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ப இந்த மாரி நவதானியங்கள போட்டு நவராத்திரி சமயத்தில கொஞ்சம் இது போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாரியாவது வாங்கிக்கோங்க அதில. ஏற்கனவே இருந்ததுனா கூட அதில நவதானியங்கள போட்டு அது கூடவே ஒரு பேப்பர்ல 18, 18, 18ன்னு எழுதி உங்க வேண்டுதல் கொஞ்சம் நீளமான மெல்லிசா அப்படி கிழிச்சுக்குங்க. கொஞ்சம் குட்டி, குட்டி, குட்டியா எழுதுங்க போதும். அதில ஃபஸ்ட்டு 18, 18 எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் அது ஒரு 6, 7 வேண்டுதல் கூட இருக்கலாம். 6 வேண்டுதலோ இல்ல 7 வேண்டுதல் அளவு கூட எழுதுங்க. ஏன்னா சில விஷயங்கள் எப்பவுமே ஒண்ணே ஒண்ணு இது பண்ணோம்னா, அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஆனா இது அப்படி இல்ல. அந்த கத்திரிக்காய் விஷயத்துக்கு வரேன். நெறைய அது எக்கச்சக்கமா காய் காய்க்கும். அந்த மாரி உங்களுடைய நெறைய ஆசைகள், விதை கூட உங்களுக்கு நீங்க நவதானியம் போய் அங்க விதைத்தீங்கன்னா, எக்கச்சக்கமா தான் இருக்கும் அதுல. அப்போ வந்து நீங்க அத ஒண்ணு சில சமயத்துல நான் சொல்வேன், ஒரே வேண்டுதல் வைங்க. அப்பதான் அது பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்வேன். இப்ப இந்த விஷயத்துல இன்னைக்கு மட்டும் நான் அப்படி எடுத்துக்க தேவையில்ல இத. நெறைய விதைகள் கூட நெறைய எண்ணங்களும், நெறைய வேண்டுதல்களும் நிறைவேறுற மாரி உங்களுக்கு அதுல. அந்த மாரி அந்த இதுலயே எழுதிட்டு, சுருட்டி அந்த விதைங்கள நீங்க ஒரு சட்டியிலயோ, இதில போட்டு மண்ல போட்டு விதைக்கிறீங்க இல்லைங்களா? அதில போட்டு உள்ள அப்படியே அழுந்திருங்க அத. ஆ ஆனா அந்த அந்த விஷயத்த நீங்க பண்றதுக்கு முன்னாடி இப்பத்துலேருந்தே நினைக்கணும். 18, 18, 18 அப்பப்போ ஞாபகம் வரப்பலாம் 18, 18, 18 போட்டு நம்மளுக்கு சம்பள உயர்வு வரணும்னு ஃபர்ஸ்ட் லைன் எழுதிடலாம். செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வீட்ல ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எதனா இருக்கும். அது நல்லாகுதுன்னு சொல்லிட்டு செகண்ட்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இத எழுதிடலாம். இப்படி நீங்க அத பத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆ 3ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ள நாளைக்கு இந்த விதைகள நவதானியம்னா எங்கனாலும் கடைங்கள்ல கூட கிடைச்சிடும் உங்களுக்கு. கத்திரிக்காய் செடினா பர்ட்டிகுலரா உங்களுக்கு கிடைக்குதுன்னா கத்திரிக்காய் செடிய வாங்குங்க. இப்ப நான் கத்திரிக்காய் செடிகிட்ட வரேன். ஏன் கத்திரிக்காய் செடிய பர்ப்பஸாவே ஆடிப்பெருக்குல அந்த காவேரி பக்கம் சைட்லலாம் கத்திரிக்காய் செடியும், நெல் செடி 2த்தையும் வச்சே வணங்குறாங்க அவங்க. கத்திரிக்காய் செடி, நெல் செடி 2த்தையுமே வச்சு வணங்கிட்டு விதைக்கவும் செய்றாங்க. அதுக்கான காரணத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஏன்னா, க அ ஒரு விஷயம் என்னன்னா, கத்திரிக்காய்க்கு வந்து ஆகம நூல்ல, புராணத்தில தனி விளக்கம்லாம் எதுவும் கிடையாது. என்ன விஷயம்னா, பகுதி வாரி அந்தந்த சீசனல் காய்கறியும் உண்டு. அதே சமயத்தில தமிழ்நாட்டில முக்கியமா நம்மளுடைய இந்த வெப்பமண்டல பகுதிகள்ல வந்து முதல் விளைகின்ற முதல் நெல் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அது நெல்ல விதைக்கிறதுக்கான விஷயத்துக்கு சொன்னது. அது நெல்லுக்கு சோறா வச்சுக்கிறோம். ஆனா, அந்த சோறுக்கு வச்சுக்கிற காய்கறியில ஃபர்ஸ்ட்டு விளையிறது வந்து கத்திரிக்காய். அது மட்டும் காரணம் இல்ல. இன்னும் 2, 3 விஷயம் வரப்போகுது. அவங்க கத்திரிக்காவே வச்சு வணங்குறாங்க. அந்த நதியில போயிட்டு. கத்திரிக்காய் செடியே வச்சு வணங்குறாங்க. நெல் கதிரையும், கத்திரிக்காய் செடியுமே வச்சு வணங்குறாங்க. ஏன்னா, நெறைய இந்த கொங்கு, டெல்டா, ஆற்றங்கரை விவசாய கிராமங்கள்ல க பகுதி வாரி ஒரு பயிரா இருக்குது. அதில நெல்லு கூட விளையிற ஒரு காய்கறி. அப்பதான் சீசன் ஆரம்பிக்குது. ஆடி மாசம் தான் இந்த கத்திரிக்காயினுடைய இது ஸ்டார்ட் ஆகுது. ஆடி மாசத்துல தான் நெல்லும் நம்மளுக்கு சோறு இதுவா வரதுக்கு வந்து அது என்ன சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு? சீரியல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இப்ப இதெல்லாம் அரிசி, கோதுமைலாம். அப்ப அந்த அரிசியில ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி அரிசி, கோதுமையில வர்றதுல அந்த நெல்லு விதைக்கிறதுக்கான இது ஆடி மாசம். அதே மாரி காய்கறியில ஸ்டார்ட் பண்றது ஆடி மாசம். காய்கறியில கத்திரிக்காய் தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. எத்தனையோ காய்கறிங்க ஸ்டார்ட் ஆகுது அதில. ஆனா கத்திரிக்காவ ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க இந்த ஆடிப்பெருக்குல கும்புறதுக்குன்னா, அதில விதை அதிகமா இருக்குது. அப்புறம் வரேன். அது ஆடிப்பட்டம் தேடி விதைன்றது பழமொழி.
ஆடியில் விதைச்சாதான் தையில் அறுவடை. கத்திரி என்பது ஆடிப்பட்டத்தோட முதல் காய்கறி. மழையோட நடவு போட்டு முதல்ல கை கொடுக்குற பயிர். அது வந்து வீட்டுக்கும் வீட்டு தோட்டத்துலேயும் வச்சுக்கிட்டு வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் அதையே வியாபாரமாக கத்திரிக்காய் வியாபாரம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருது இல்லை உங்களுக்கு எல்லா ஊருங்கள்லையும், அதை நீ வியாபாரமாக பண்ணி அதை நீ பணமாகவும் பார்க்கலாம். அது மூலியமே உன் வீட்டு சாப்பாட்டுக்கும் அதை பார்க்கலாம், பணமாகவும் பார்க்கலாம். ஆனால் ஆடி மாதத்தில் வர முதல் காய்கறி அது. அதனால் மழையோட நடவு போட்டு வர்ற முதல் காய்கறி ஆடி மாதத்துலன்றதுனால அரிசி கூட அதை வச்சு கும்பிட்றது. இன்னொரு விஷயம் பெருக்கு. இந்த பெருக்குன்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, புருஷனுக்கு ஆயுள் வழங்கணும், அன்றைக்கி நீங்கள் தாலி கயிறு போட்டுக்கணுன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த நெல்லை அன்றைக்கி நீ விதைச்சிதானா உனக்கு நல்லா அதிக விளைச்சலை கொடுக்கும். இந்த கத்திரிக்காய்ன்றது மற்ற காய்கறிகளை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொங்கு மண்டலம் இந்த இடத்துல எல்லாமே அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடியது. அதை நீ வந்து வியாபாரம் பண்ணி பணமாகவும் பார்க்கலாம். நீ அத்தை ஆடி மாதத்தில் உனக்கு வியாபாரத்துக்கான முதல் காய்கறி அது ஒன்று. ரெண்டாவது, ரெண்டுமே வளம், ரெண்டுமே அரிசியும் அவ்வளோதான், கத்திரிக்காயும் இதுதான். அதாவது புது புனல் பெருகுவது போல் விளைச்சலும் பெருகணும் அப்படின்றது தான். கத்திரிக்காவில் விதை நிறைந்த காய், அது ஒரு மேட்ரு. இன்னொரு விஷயம் யாருக்குன்னா எதனா ஞாபகம் வருதா? கத்திரிக்காய் விதை நிறைந்த காய் அப்படின்ற விஷயத்துலேயே இன்னொரு தாத்பரியம் யாருக்குன்னா ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள். சரி, நான் சொல்கிறேன். இப்போது நிறைய இந்த ஜெயின்ஸு இந்த இவங்கெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா கத்திரிக்காவில் விதை அதிகமாக இருக்கிற காய்கறிகளை கொண்டோம்னா நம்ம வந்து உயிர் கொள்ளக்கூடாதுன்னு நிறைய வச்சுருப்பாங்க அவங்க கொள்கையை. தரையில் கூட வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி, கீரைலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு சில வகுப்பினர் வந்து கீரை கூட வந்து செய்யக்கூடாது, ஏன்னா கீரை வேரோடு பிடுங்குற விஷயன்றதுனால அவங்க அத்தை சொல்கிறாங்க. அது இல்லாமல் விதை அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நம்ம உணவாக சாப்பிட்டுட்டோம்னா அப்போ அந்த உணவு பெருக்கும் குறைஞ்சி போயிடும். அது ஒரு கொன்னுறதுக்கு ஈக்குவலான விஷயம். உயிர் வந்து கொல்றதுக்கு அந்த விதையை வந்து அதிக விதைகளை கொண்டது நம்ம சாப்பிட்றதுனால அதனுடைய உருவாக்கமே குறைஞ்சி போயிடும்ன்றது. இன்றைக்கி டேட்டுக்கு அது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் குறைய போகிறதில்ல. ஆனால் அவங்க அந்த விதை அதிகமாக இருக்குதுன்றதுனால தான் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அதை அது ஒரு பாவம்ன்ற கணக்கில் எடுத்துக்கிறாங்க அவங்க. அதே இதில் கூட வரும், நம்மள கூட உங்களுக்கு வந்து சில நாட்களில் வந்து கத்திரிக்காய் பூமியில் கீழே விளையிறதுங்கெல்லாம், ஏன்னா அதெல்லாம் வந்து அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியை கெடுத்துருன்றதுனால தான் நிலத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அந்த நாளில் சமைக்கக்கூடாதுன்றத லிஸ்ட்டில் தான் கத்திரிக்காயும் வருது. ஏன்னா அதில் விதை அதிகமாகுதுன்ற ஒரு காரணத்தினால. ஆனால் இங்கே ஆடிப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் அது எப்படி எடுத்துக்கப்படுதுன்னா, நீ அந்த விதை அது எக்கச்சக்கமாக காய்ச்சிரும். அது கத்திரிக்காய் விதை அதிகமாகிறதுனால. அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கணும், உனக்கு அது வந்து செல்வ வளத்தை தரக்கூடிய குபேரன் எப்படி விவசாய வளத்தால் பெருகுது, அது சிம்பாலிக்காகவும் எடுத்துக்கலாம். நம்ம உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் செடி வாங்கி வைக்கலாம், வச்சு கும்பிடலாம், உங்கள் வேண்டுதலை கூட வைக்கலாம். அதில் நான் சொல்கிற ஒரு டிப்பாக அந்த 18 போட்டு அது எழுதி நீங்கள் கத்திரிக்காய் செடி நட்டாலும் பண்ணலாம், இல்லை நவதானியம் வாங்கி வச்சு பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆற்றங்கரை மண்ணோட பயிருது. வண்டல் மண், ஈரப்பதம், கத்திரி அங்கே நல்லா வளரும். காவிரி தாய்க்கு அவள் கொடுக்கறதையே திருப்ப படைக்கின்ற ஒரு முறை. அம்மன் படையல் ஆடி மாதம்னாவே நிறையா ஆடி கூழோட கத்திரிக்காய் கூட்டு கூட வச்சு ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு தான் நம்மளுக்கு தொடுகறிக்கு நிறைய பேர் அந்த அசைவம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கூழ் வாக்குற விஷயத்துலலாம் கூட ஆடி மாதமாக இருந்தால் கூட சில பேர் தான் அப்படி பண்ணுவாங்க. ஆடி பெருக்கண்டிக்கு அசைவம் சமைக்காத கூட விட்ருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கூழுக்கோ இல்லை அந்த இதுக்கோ அந்த கத்திரிக்காவையே வந்து அதுக்கு கூட்டாக வச்சும் பண்ணிக்குவாங்க. அதே சமயத்தில் அந்த கத்திரிக்காவை விதைச்சி அதனால் வியாபாரம் பண்ணி பணத்தையே பார்க்குற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. அதிகமாக காய்க்குதுன்ற ஒரு விஷயம் அது இருக்குது. இன்னொரு மேட்ரு கூட அதில் இருக்குது. மழைக்கால உணவு, அதாவது ஆடியில் தான் உங்களுக்கு அந்த இது வரைக்கும் நல்லா வெயில் காஞ்சுது, இப்போ டக்குன்னு மழை வரும். நிறைய பேருக்கு ஃபீவரு கோல்டெல்லாம் அந்த ஓவர் ஹீட்லேருந்து டக்குன்னு ஒரு பருவமழை தொடங்கும்போது எல்லாருக்கும் ஒரு கோல்டு ஃபீவர் வரும் பார்த்திங்களா. அதை சமப்படுத்துகிற விஷயமா அந்த வெயில் காலம் முடிஞ்சு அந்த ஒரு மழை எங்கேயும் மழை அங்கங்கே பெய்கிற காலம், ஈரம் கூடும் காலம் அது. அந்த சமயத்தில் கத்திரிக்காய்ன்றது கத்திரிக்காய் வந்து ஹீட்டு காய். அந்த ஈரம் அங்கங்கே இப்போ மழை பெஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் ஆடி மாதத்தில். அந்த சமயத்தில் அந்த கத்திரிக்காவை சாப்பிட்டோம்னா அது வெப்பம் தரும் காய். ரெண்டாவது அது சீசனில் கிடைக்கிற வெஜிடபிள், அப்படி போகுது. இந்த மாதிரி இத்தனை காரணங்களோடு தான் அந்த கத்திரிக்காவை அவங்க கும்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் நம்மளுடைய சேனல் படி நம்ம அதை எப்படி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறது, எப்படி யூனிவர்ஸ் ஏஞ்சல் நம்பரு
யூனிவர்ஸ் கான்செப்ட்டு அந்த விதையை விதைக்கிறது, அதனுடைய பலாபலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நீங்கள் ஃப்ளாட் வீட்டில் இருப்பீங்க, நீங்கள் ஐடி கம்பெனியில் இருப்பீங்க, நீங்கள் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ண போகிறீங்களா? இல்லைல்ல. ஆனால் நீங்கள் ஒரு வீட்டு தோட்டத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாடியிலையோ டெரஸ்லையோ வச்சு பண்ணுற பழக்கம் இருக்கும். சின்னதாக ஃப்ளவர்ஸோ இல்லை கொத்தமல்லி மட்டும் போட்டு அந்த மாதிரி பண்ணுற பழக்கம் இருக்கும். அதில் நீங்கள் கத்திரிக்காய் செடி மட்டும் வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துக்காகன்றேன் நான். ஒரு 2 நாள் காய் காய்ச்சி தானே அதை எடுத்து சமைச்சும் சாப்பிடுங்க ஒரு 10 நாள் கழிச்சு. இதில் இன்னொரு சூட்சமம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த நவதானியத்தை வைக்கிறீங்க, இல்லைன்னா சித்திரான்னங்கள் செய்து எப்படி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்றாங்களோ அதே மாதிரி இதுக்கும் சித்திரான்னங்கள்லாம் செஞ்சு படையல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கத்திரிக்காய்ன்றது செடியாக வைப்பாங்க, அது பொரியலாக பண்ண மாட்டாங்க. அதை செடியாக தான் வாங்கி வைப்பாங்க. அது கூட நெல் கதிரும் கத்திரிக்காய் செடியும் வச்சு வணங்குறாங்க. அது நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் நவதானியம் வச்சு நான் சொல்கிற மாதிரி அதை எழுதி உங்கள் வேண்டுதலை எழுதி அது உள்ளே வச்சுருங்க. அந்த வேண்டுதல் இந்த உங்களுடைய நிவேதனம் உங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற பழக்க முறைகள் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் அதை பண்ணிங்க. அது கூட நீங்கள் வந்து நல்ல மஞ்சள் குங்குமம் அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா உண்மையிலேயே அதுக்கு வந்து அன்றைக்கி நான் சொன்னேன் பாருங்கள், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயம், தான் விரும்பியவனே கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம், இதுங்களெல்லாம் வந்து அந்த சின்ன பெண்ணாக இருந்தால் கூட அவங்கள வந்து நீங்கள் ஒரு வேளை பக்கத்தில் நதிகளுக்கு கூட்டின்னு போகிறதா இருந்தால் அவங்களையும் இது பண்ணிட்டு அந்த இதில் பங்கு கொள்ள சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது அங்கே இருக்கிற ஒரு சிலைக்கோ அங்கே இருக்கிற ஒரு இதுக்கோ மஞ்சள் குங்குமம் வைக்கிறதா இருந்தாலும் பூ வைக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை அந்த பெண்களின் கையால் செய்ய சொல்லுங்கள். அது சின்ன குட்டி பெண்ணாக இருக்கட்டும், இல்லை ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணாக இருக்கட்டும், இல்லை ஒரு டீனேஜ் பொண்ணாக இருக்கட்டும், இல்லை வளர்ந்து கல்யாணம் ஆகிட்டே உங்கள் வீட்டுக்கு ஆடிப்பெருக்குக்காக வந்திருக்கிறாங்க, அந்த பக்கம்தான் வருவாங்க. இந்த மாதிரி இப்போ சிட்டியில் டவுனில் இருக்கிறவங்களாம் இந்த ஆடிப்பெருக்காக எல்லாம் போகிற பழக்கம் இருக்காது. அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த மெத்தடையும் கூட நீங்கள் பண்ணுங்கள். அந்த போடுறீங்களா, விதைக்கிறீங்க இல்லைங்களா மண்ணில் ஒரு சட்டியில் இந்த விதையெல்லாம், அதை சுற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நீங்கள் அந்த தாலி கயிறு மாத்திர பழக்கம் தான். நிறைய பேர் செயின் போட்டு கீழே மட்டும் அந்த ஒரு செயின் ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கீழே மட்டும் அந்த கயிறு இருக்கும், அந்த கயிறு மட்டும்தான் மாற்றுறாங்க இப்போது எல்லாமே. டைரெக்டாக ஃபுல் கயிறையே மாற்றுறவங்க யாரோ ஒருத்தர் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கயிறு ஒரு வேளை ஃபுல் செயினே நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, அன்றைக்கி தாலி கயிறே வாங்கி அங்கே பூஜை அறையில் வச்சு நல்ல நேரத்தில் அதை எடுத்து கழுத்தில் கட்டி ஒரு 3 நாள் வச்சுருந்து எடுத்து உள்ள பூஜை ரூமில் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பொந்து நூல் வந்து ரொம்ப மெலிசாக ஒரு நூல் மாதிரி விற்கும் கடையிலலாம். அந்த நூலில் மஞ்சளை, அதுதான் ரொம்ப ஐதீகம், அதுதான் ரொம்ப சூப்பரு. அதுக்கு மஞ்சளை நீங்கள் தடவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த தாலி கையில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி கட்டிக்கலாம். அந்த செயின் கோல்டு செயின்லேயே அந்த எண்டில் வெளியில் தெரியாது, நம்ம எப்பவுமே உள்ளே தானே விட்டுருக்கோம், அங்கேயே சின்னதாக அதை கட்டி வச்சுட்டுருக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது இது வரும்போது அதை மாற்றிட்டு கட்டிக்கிட்டு அதை இது பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கி வந்து உங்கள் முகத்துக்கு உடம்பு முழுக்கவே வந்து நீங்கள் மஞ்சள் பூசிக்கிறது. நீங்கள் அன்றைக்கி ஒரு ஆடை போகிறது எப்படின்னா ஒயிட் மாதிரி அந்த மாதிரி போடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் க்ரீன் கலரில் போடுங்க. ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் டார்க் க்ரீன் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுங்க. முடிஞ்சால் உடம்பு ஃபுல்லாகவே மஞ்சள் பூசி குளிச்சுடுங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் பட்டால் கூட நீங்கள் லைட்டு கலர் இருந்ததுன்னா அதில் படும் அந்த மஞ்சள் கலரு. அதனால் ஒரு டார்க்காக இருக்கிற மாதிரி, முடிஞ்ச வரைக்கும் க்ரீனாக இருக்கிற மாதிரி, வெள்ளையும் போடாதீங்க கருப்பும் போடாதீங்க. அதை போட்டுட்டு அந்த மஞ்சள் நீங்கள் உடம்புல இருந்தால் கூட அதில் பட்டால் சாயம் பட்டால் கூட பரவாயில்லன்ற மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கி நீங்கள் மஞ்சள் பூசி குளிக்கணும். அந்த கத்திரிக்காய் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அந்த ஆடி பெருக்கு 18ஆம் தேதி 18 இருக்குது எழுதி முடிக்கிறீங்க இல்லைங்களா, அன்னையிலேருந்து, ஏன்னா 8 1 கூட்டினா 9 இல்லைங்களா, அதிலிருந்து நீங்கள் ஒரு 5 வேண்டுதல் எழுதியிருக்கீங்கன்னா அந்த 5 வேண்டுதல்லையுமே 9ஆவது நாள் வந்து ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தும். 9ஆவது நாளில் வந்து அந்த நீங்கள் எத்தனை வேண்டுதல் எழுதி வச்சிங்களோ அத்தனை வேண்டுதல்லையுமே இந்த நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே, அதை நான் சொல்கிற பழங்கால முறைப்படி இருக்கட்டும், தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் கத்திரிக்காய் நெல் எல்லாம் கூட 18 நான் சொல்கிற கான்செப்ட் எல்லாம் சேர்ந்து அதை வந்து அசம்பிள் பண்ணுறதுனால அந்த கரெக்டாக 9ஆவது நாளில் நீங்கள் கவனிச்சிங்களன்னா அந்த எத்தனை விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் 6 இல்லைனா 7 எழுதுங்க, அதுக்கு மேலே வேணாம். அதில் முதல் விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அந்த எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் 9ஆவது நாள் நடக்கும். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லணும் வந்து, ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் எழுதினேன். அப்போ 9ஆவது நாள், ஏன்னா அதில் நம்ம மண் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ன்ற விஷயத்தில் ஆடிப்பெருக்குன்றதே நதிகள் பக்கத்தில் பண்ணுறது. அந்த மண்ணில் நம்ம புதைச்சா கூட மண்ணில் நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றுவோம். அங்கே நதி நம்மளுக்கு இல்லைனா கூட அந்த இடத்துல தண்ணி ஜாயின் ஆகிடுது உங்களுக்கு.
நீ இது மண்ணு, நீர் 2ம் ஜாயின் ஆயிடுது. விளக்கேத்த போறோம் நம்ப. எந்த இடத்துலனாலும் அத அப்படியே அந்த சட்டிய அங்கேயே வச்சுக்கிட்டு, பூஜை ரூம்லயே வச்சுக்கிட்டு, அது பக்கத்துல ஒரு விளக்கு ஏத்திடலாம். அப்புறம் கூட நீங்க பால்கனியில எடுத்துன்னு போய் வைக்கலாம். அப்போ அங்க அந்த இடத்துல ஒரு நெருப்பு வந்துடுது. ஆகாயம்ன்றது மனம். நீங்க வேண்டுனீங்களே அதுதான் ஆகாயமே. பஞ்சபூத சக்தியில ஒண்ணு உங்க உடம்புலயே இருக்குது. உங்களுடைய மனம்ன்றது ஆகாயம்ன்றது. அ அதில வந்துருது. அது மாரி அந்த காற்றுன்றது நம்மள சுத்தியே இருக்குது எல்லாம்னு சொல்லலாம். அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அத பண்ணும்போது, அது நடக்கப்போது. 9வது நாள் சொன்னாங்களே அவங்க, உண்மையிலே 9வது நாள் அத்தனை 6 விஷயமே நல்லா பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சுருமா? அப்படியா? அப்படின்ற ஒரு ஆச்சரியத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே, நீங்க நகர்த்தணும் அதங்க உங்க மனசால. நடக்கும். நானும் தான் பண்ண போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப எல்லாத்தையுமே எப்பவுமே சொல்ற வழக்கத்தையும், இப்ப நான் சொல்ற விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லாமயும், சிம்பிளாவும், ஆனா ஆழமாவும், அ ஆத்மார்த்தமாவும் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் செய்யுங்க, நானும் செய்யலாம். எந்த அளவுக்கு அது வெற்றி பெறுதுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த கத்திரிக்காய் கூட கனெக்ஷன் ஏற்படுத்த பாருங்க. அப்படி இல்லைன்னா கூட நவதானியமே போதும் அப்படின்னு சொல்றேன். தயவு செஞ்சு என்னுடைய வெளிச்சம்ன்ற மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.